வணக்கம். நேற்றைய செய்திகளின் தொகுப்புனா முழுக்க முழுக்க உதயநிதி அவர்கள் தான். உதயநிதி அவர்கள் நேற்று விசாரணை முடிஞ்சு வெளியில் விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தாரு. அதில் பேசும்போது என் தாய், என் மனைவி, அதுக்கப்புறம் பல விஷயங்களை பேசினார். இதை பற்றிலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி அவர்கள் ஒரே போடா போட்டார், நான் இனிமேலும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தமிழக தாய்மார்கள், குறிப்பாக பெண்களுக்கு என்னுடைய மெசேஜ் அப்படின்னு சில விஷயத்தை சொல்கிறாரு. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் நக்கீரன் கோபால், எல்லாருக்கும் பல பேருக்கு ஒரு சந்தோஷம். நக்கீரன் கோபால் விஷயம் வெளியிலே வரலையே சார், இப்போ இந்த நியூஸ் எப்படி மறைக்கப்பட்டது அப்படின்னு வெகுஜன ஊடகங்களில் பெருசாக இந்த நக்கீரன் கோபாலை பற்றி சொல்ல, நக்கீரன் கோபாலை சுற்றி வளைத்த போலீஸ். இப்போ தான் உதயநிதிக்கு ஒரு 7:30 முடிஞ்சு வந்திருக்காரு. மோடி நக்கீரன் கோபாலுக்கானோன்னா நிறைய பேர் சார் நக்கீரன் கோபால் ஒரு மிகச்சிறந்த துப்பறியும் புலி. அவருடைய பத்திரிகையை பார்த்தீங்கன்னா சினிக்கூத்து அப்படி இப்படி பல பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிற பல விஷயங்களை அறிவு களஞ்சியமாக திகழ்கிறது அப்படின்னு திமுககாரங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க அவருடைய வீர தீர பராக்கிரம செயல்லாம் அவரை போய் இந்த அளவுக்கு சுற்றி வளைச்சிட்டாங்களேன்னு. சுற்றி வளைத்தது இன்னொரு பக்கம் நான் சொல்லவே இல்லைன்னு பல்ட்டி அடித்தது. இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். நக்கீரன் கோபால்னு சொன்னாலே பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு ஒரு குதூகூலம் வந்துடுறது நம்ம பார்க்க முடியும். சில பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க பேரை சொன்னால் போதும் வெகுஜன மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வந்துடும். இப்போ பொன்ராஜில் ஆரம்பித்து, நம்மளுடைய சேகர் பாபுவில் ஆரம்பித்து, செந்தில் பாலாஜியில் ஆரம்பித்து, இப்படி சில பேர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி விஷயத்தில் ஒரு அம்மா மாட்டினாங்கல்ல, அவங்க கிட்னியில் திமுகவில் கூட உறுப்பினராக, பேர் எனக்கு டக்குன்னு தெரில, சின்ன திரையில் இருப்பாங்க அவங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி பேசினாவே தெரியும் மக்களுக்கு. சத்யராஜ், மாரி செல்வராஜ் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து, இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே முட்டு கொடுப்பாங்க. அப்போ இவர்களின் மீதும் அரசு செய்யணும். பொன்ராஜெலாம் சார் வெளியில் விட்டுருக்கீங்க, அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு பலவிதமான கோஷங்கள் காதில் கேட்குது. பார்த்துட்டு இருக்க மக்கள் யார் யார் இன்றைக்கி வெளியில் இருக்கா, சமூக நல்லிணக்கத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியவங்க லிஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு யார் யார் பேர் ஞாபகம் வருது, யார் யாரெல்லாம் உள்ள தள்ளுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொரு பக்கம் அமைச்சர் ஆதவர்ஜுனா பொழந்து கட்டிட்டார். சிஎம் விஜய் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தாங்க சிஎம், திமுக வாழ்க்கையில் எந்திரிக்காது அப்படின்னு. இன்னொரு பக்கம் உதயநிதி நேற்று வெளியில் வராரு, பட்டாசு ஒரே அளவு வெடிச்சு மாலெல்லாம் போட்டு ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு நினைக்கிறோம். போனீங்களா வந்தீங்களாட்டு விட்டுட்டு இருந்தோம், சும்மா மக்களை திரட்டி இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்கள் எதுக்கு கைது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வெளியில் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? மறுபடியும் சொல்கிறாரு நான் அந்த அர்த்தத்தில் பேசலைங்கிறாரு. ஆனால் நேற்று அவர் காவல் நிலையம் விசாரணை முடிஞ்சிட்டு வெளியில் வந்தவுடனே படபடன்னு பேசுகிறார், எழுதிக்கு எந்த குறிப்பும் இல்லாமல் பேசுகிறாரு. ஆனாலும் அவர் பேசியதில் பலவிதமான உண்மைக்கு மாறான தகவல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொல் திருமாவளவன் சீமான் உதயநிதி கைதே தப்புன்னு கண்டிக்கிறாங்க. கூட்டணியிலிருந்து கொண்டு தொல் திருமாவளவன் கண்டிப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நக்கீரன் கோபாலை பேசலான் இருக்கேன். நக்கீரன் கோபாலை போலீஸ் சுற்றி வளைத்தது. நக்கீரன் கோபாலுக்கு போதாத காலம்னு நினைக்கிறேன். என் மேலே 510 எஃப்ஐஆர் இருக்குது, இத்தனை கேஸில் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், எங்களெல்லாம் இன்னும் பண்ண முடியாது, 10ஓட 11 போட்டுக்கோ கேஸ் அப்படின்னு பேசுகிறதாகட்டும். விஜய் அவர்களெல்லாம் ரோட்டில் தரன்னு இழுத்துட்டு வரணும், பேசுகிறதுல அவனே இவனே தான். நம்ம அவர்னு பேசுகிறோம், அவனே இவனே நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்கள் அதை போட்டுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எப்படி பேசினாலும் தெரியும். அதே மாதிரி கரூர் விஷயத்தில் இன்றைக்கி அந்த அவர் விஜய் போன வாகனத்தில் நடிகை இருந்தாங்க, கேமரா வச்சு ஷூட் பண்ணாங்க, ஒரு அயோக்கியம் என்னமோ பேசுகிறார், ஏகப்பட்ட பேச்சு பேசிட்டு இருந்தால் தெரியும். இப்போ அதுக்கு தான் வழக்கு, சைபர் கிரைம் வழக்கு போட்டாங்க. அவரையும் கூட்டு விசாரணை பண்ணுவாங்க. வாங்க கோபால் அவர்களே, நீங்கள் அன்றைக்கி இருந்தீங்களா, எத்தனை கேமராக்கள் இருந்தது, யார் அந்த நடிகைங்கிறீங்களே அந்த நடிகை பேர் என்ன? ஏன்னா உங்களுக்கு தான் நீங்கள் ஒரு புலனாய்வு புலி, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். அவங்க பத்திரிகையில் ஆதாரம் இல்லாமல் பல விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் அப்போவே சொன்னேன் சிஎம்கிட்ட, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின்கிட்ட ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அவரை உள்ளே வைங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். அப்போ மட்டும் உள்ளே வச்சிங்கன்னா டிவிக்கு ஒரு கட்சியே இருக்காது. இப்போ கூட வாடா போடாங்கிற ரேஞ்சில், அவனே இவனேங்கிற ரேஞ்சில் தொடர்ந்து அவதூறு. அதாவது இந்த கரூர் ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போட்டால் இனிமேல் பல வழக்குகள் போடும். அவர் தான் சொல்கிறாரு 500க்கு மேலே வழக்குகள் இருக்குன்னு, இருக்கட்டும் வழக்கு. அப்போ நக்கீரன் கோபாலுக்கு ஒரு பயத்தை ஏற்கனவே யார் காட்டியிருக்கிறார் அப்படின்னு வரலாற்று ரீதியாக பார்த்தால் எனக்கெல்லாம் நல்லா ஞாபகுது. ஜெயலலிதாமாவும் சசிகலாவும் மாட்டு இறைச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டார் நக்கீரனில். அடுத்த 10 நிமிஷத்தில் போந்தது பாருங்க ஒரு கூட்டம், அடி நொறுக்கிட்டாங்க. நக்கீரன் கோபால் ஆபீஸை அடித்து நொறுக்கி ஓடி போய் ஒளிஞ்சு பெரிய அளவுக்கு ரணகலமாகிடுச்சு. ஜெயலலிதாவை பற்றி தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பர்சனலாக அந்த பர்சனல் விஷயத்தை எடுத்து போடலாமா முதல்ல? அதாவது அரசியலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும்,
ஜெயலலிதாமாவை பற்றி இந்த மாதிரியான தகவல் வந்து ஓடி ஒளிஞ்சு இதெல்லாம் கடந்த காலையில் நடந்தது. அதனால் நக்கீரன் கோபால் யாருக்கும் பயப்படாதவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர் கொஞ்ச நாள் வந்து ஜெயலலிதாமாவை பார்வையில் படாமலாம் இருந்தார். இன்றைக்கி வீராவேசமாக பேசுகிறார். இப்போவும் சொல்கிறோம், யாகாவார் ஆயினும் நாகாக்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர்னால் எப்படி நீங்கள் பேசணும்? மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும். திரிஷாவும் அவங்க அம்மாவும் ஜனநாயகன் படம் பார்க்க போயிருக்காங்க. எதுக்குங்க இந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு புரியல. ஜனநாயகன் படம் பார்க்கக்கூடாதா? திருட்டு விசிடியில் பார்க்குறதானுங்க தப்பு. தியேட்டரில் போய் பார்த்தா என்னங்க தப்பு? யார் யாரோ பார்க்குறாங்க. இது எதுக்கு அவங்கள இழுக்கிறீங்க? அப்போ 2 பெண்களை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்போ உங்களுடைய உள் மனசில் என்ன இருக்குது? உதயநிதி அவர்களை பற்றியோ, ஸ்டாலின் அவர்களை பற்றியோ, கலைஞர் அவர்களை பற்றியோ பர்சனல் விஷயத்தை நீங்கள் பேசலாமா? பேசினா என்ன ஆகும்? நல்லா யோசனை பாருங்க. ஜெயலலிதாமா இருக்கும்போது ஒரு தடவை பேசி நீங்கள் வாங்கி கட்டிட்டு அடுத்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை. நீங்கள் பேசி தான் பாருங்களேன். ஜெயலலிதாமா இருக்கும்போது பேசுனீங்களா நீங்கள்? ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலைஞர், அங்கே நம்ம ஸ்டாலின், இவங்கெல்லாம் ஜெயலலிதாமா இருக்கும்போது ஜெயலலிதாமாவை பற்றி ஏதாவது பேசியிருப்பீங்க? முறிச்சு விட்ருவாங்க. உண்டா இல்லையா? அது ஜெயலலிதாமா. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் வந்து இன்றைக்கி ஒரு பயத்தை காட்டிட்டார். இப்போ எல்லாருக்கும், மூத்த பத்திரிக்கையாளர், சின்ன பத்திரிக்கையாளர், நடுவு பத்திரிக்கையாளர், எல்லாருக்கும் ஒரு பயம். ஐயோ என்னப்பா அது வேறு மாதிரி போகுது, தொக்கா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. நக்கீரன் கோபாலை காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், இல்லை 10 மணி வரைக்கும் விசாரித்தா அப்போ தெரியும். இப்போ விசாரிப்பாங்க போலக்குது. இனிமேல் அவர் அமைதியாக வேண்டும். பல மூத்த பத்திரிகையாளர்களாம் இனிமேல் அடங்குவார்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கரூர் சம்பவம் விசாரணை இருக்குது, கரெக்டுங்களா? இப்போ எதுக்கு அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? தொடர்ந்து இதை பற்றி அவதூறு பேசிட்டீங்க. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு அப்புறம் எதுக்குங்க உச்சநீதிமன்றம், அஜய் ருஸ்திக்கு தலைமையிலான குழு, 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரு உங்கள்கிட்டயே கேட்கலாமே, எல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குதே. அப்போ யாரையோ காப்பாற்றுவதற்கு இன்றைக்கி நக்கீரன் கோபால் பேசி கொண்டிருக்கிறார். அதுவும் இல்லாமல் அவர் பண்ணுற மொழி நடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜியை மிஞ்சிடுவார் பொழுது அவருடைய சேனலில் பார்த்துட்டு இருக்க மக்கள். நக்கீரன் கோபால் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். கட்டம் கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம், கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சுபம் நடக்கும். ஏன்னா அவரே சொல்கிறாரு, நிறைய எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு, பார்த்துக்குவோம் எப்படி எஃப்ஐஆர் நடக்குது அப்படின்ட்டு. ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இந்த அரசாங்கத்துக்கு, சார் இந்த மாதிரி யார் தப்பு பண்ணாலும் விடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த புகாரின்னு ஒருத்தர் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் அவர் தான் விசாரிச்சுட்டு இருந்தார். அவர் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறார். என்னென்னா ஒரு சேட்டை வந்து பணம் கேட்டு மிரட்டியிருக்கார். டிவிக்கு ஆட்சி வந்திருக்குது, ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு முதலமைச்சரே ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாரு. என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து மிரட்டி வாங்குவீங்க? அவன் நல்லா யோசனை பாருங்க. இந்த காவல்துறையில் சில பேருக்கு எப்படி இந்த தைரியம் வருதுன்னா, கடந்த ஆட்சி மாதிரியே இந்த முதலமைச்சர் நினச்சிக்கிறாங்க. இப்போவும் சொல்கிறோம், இந்த ஆட்சியில் அதிகாரிகளுடைய ஆட்டம் எல்லை மீறி போயிட்டுருக்கு. டிவிக்கு ஆட்சியை வந்து புகழ்ந்து நீங்கள் பேசுகிறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கார் இந்த மாதிரிலாம் திட்டுறீங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க. உண்மைதாங்க சொல்லணும். இது நல்ல விஷயங்க. நான் சொல்கிறது, புகாரி அவர்களை தூக்கி அடித்தது நல்ல விஷயம். அதே போல் இன்னும் தூக்கப்படக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. நீர்வளத்துறையில் முக்கியமான ஒரு அதிகாரி வெள்ளிக்கிழமை ஆனால் டிரான்ஸ்ஃபர் போட்டு புஷியானதவர்களுக்கு தெரியாமல் கல்லா கட்டி கொண்டு இருக்கிறார். உண்டா இல்லையா? சிஎம்ஏ ஒரு 5 அமைச்சர்களை தூக்க போகிறாங்களாம். இன்னும் நல்லா என்ன யோசனை பண்ணிங்க, இந்த மாதிரி அமைச்சர்களை அதிரடியாக மாற்றுவது வந்து ஜெயலலிதாமா தான். கலைஞர் கூடலாம் மாற்ற மாட்டார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் நினைத்தால் மாற்றலாம். ஏன்னால் இவருக்கு மக்கள் சக்தி இருக்குது. இவரை யாரும் கவுத்து விட முடியாது. எடப்பாடி பழனிசாமி வேலுமணிகிட்டே கெஞ்சிட்டு இருக்காரு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் யார்ட்டையும் கெஞ்ச வேண்டுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் யார் வேணால் இருக்கட்டும், சிஎம்ங்கிற ஒரு முகம்தான் அடையாளம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் எம்ஜிஆர் போல், ஜெயலலிதாமா போல் துணிச்சலாக பல நடவடிக்கை எடுக்கலாம். அது நடவடிக்கை எடுப்பார் நம்ம நினைக்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், நிறைய இப்போ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, சார் எங்கள் ஊரில் கூட ஸ்டேஷனில் ஒருத்தர் இருக்கார் சார். பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய கமெண்ட்லாம் சொல்லுவீங்க, சார் எங்கள் ஊரில் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் சார், எங்கள் ஊரில் கூட ஒரு டிஎஸ்பி இருக்கார் சார். இன்னும் சில பேர், சார் எங்கள் ஊரில் ஒரு எஸ்ஐ இருக்கார், ரொம்ப நேர்மையான மனிதர். இருந்தால் கமெண்ட் போடுங்க. மோசமான அதிகாரி இருந்தாலும் கமெண்ட்டில் பேர் போடுங்க. உங்களுடைய போடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று போய் 10 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு என்னை கூப்பிட்டு போய் ஒழுங்காக என்னை வந்து கவனிக்கலை, ஒழுங்காக சாப்பாடு வாங்கி தரல பொழுது கவனிக்கலை, மாமியார் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் உதயநிதிக்கு தெரியும் பொழுது நான் கவனிக்கலை. அதுவும் இல்லாமல் நான் பேசாத ஒன்றை வந்து பேசுனதாக சொல்கிறாங்க. எனக்கு அந்த நோக்கம் இல்லை. நான் தமிழக பெண்களை மதிக்கிறேன், குறிப்பாக பெண்களையே மதிக்கிறேன். அப்படிங்கும்போது இந்த மாதிரி சொல்லுவேனா? எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, என் தங்கை இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, இது மாதிரிலாம் நான் பேசக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னு பேசுகிறார். ஆனால் கடந்த காலங்களில் உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவையும் பற்றி பேசியதெல்லாம் பார்த்தா இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு தான் நினைக்க தோணும். இப்போவும் சொல்கிறோம், இன்றைக்கி வந்து நயன்தாரா அவர்களை பற்றி வந்து ராதாரவி வந்து பேசும்போது கட்சி விட்டு தூக்குனீங்க. யார்? ராதாரவி. அது மகிழ்ச்சி. எந்த பெண்ணுக்காகவும் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பொங்கி எழுந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நேற்று நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லங்கிற வார்த்தையை அப்போ யூஸ் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது தப்பான வார்த்தைன்ட்டு. அப்படி இருந்தும் ஏன் பேசினீர்கள்? நல்லா யோசனை பாருங்க. அப்போ எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எந்த அர்த்தத்தில் பேசியிருக்கீங்கன்னு.
இதில் வந்து நான் அப்படி பேசலை இப்படி பேசலைன்னு சொல்லி மீண்டும் ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். தமிழக மக்களை வந்து நான் தெய்வமாக மதிக்கிறேன், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, என்னை அச்சுறுத்தணும்னு நினைக்கிறாங்க, நான் யார் தெரியுமா, எங்கள் வரலாறு தெரியுமாங்கிறார். அதுதான் சிக்கல். உங்கள் வரலாறை பார்த்தா மக்கள் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. உங்கள் வரலாறை கண்டு மக்கள் அஞ்சுகிறார்கள். கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலேருந்து, நிலபகரிப்பிலேருந்து, மோசமான பேச்சு, பொன்முடியுடைய பேச்சிலேருந்து ஆரம்பித்து பல பேருடைய பேச ஆரம்பித்தோம்னா கலைஞர் அவர்கள்லாம் சட்டசபையில் பேசுகிறது, பொதுவெளியில் பேசுகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து காதிலே கேட்க முடியாது. கலைஞரை பற்றி ஒரு முகம்தான் இன்றைக்கி மக்களுக்கு தெரியும். இன்னொரு முகம் அப்படிங்கிறது பல விஷயங்கள் பேசியிருக்காரு. கலைஞர் அப்படியே ரொம்ப உத்தமமானவரெலாம் நான் சொல்லலை, பல விஷயம் பேசியிருக்காரு. அதை உங்கள் அப்பா எப்படி உங்கள் அப்பாவுடைய பிஹேவியர் என்ன, உங்கள் பெரியப்பாவுடைய அழகிரியுடைய பிஹேவியர் என்ன, இதெல்லாம் பொது வழியிலலாம் இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா அவர்கள் பேசிய பேச்சு, கூட்டணி கட்சி நம்மளை விட்டு போகும்போது அவர் ஒரு பேச்சு பேசினார். அதுக்கப்புறம் அவரே டெலீட் பண்ணார். ஏன் பேச்சு போட்டுட்டு டெலீட் பண்ணுறீங்க, அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ நீ உங்களுக்கே தெரியுது தப்பாக பேசியிருக்கோன்ட்டு. இப்படி ஒருத்தர் இல்லை, பல பேர். இப்போ கூட மார்க்கண்டேன்னு ஒருத்தர் எலும்பு முடிச்சிருவோங்கிறாரு முதலமைச்சரை பார்த்து, சரியாது. இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிற பேச்செல்லாம் சரியா? அதனால் இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம், இந்த டிவிக்கு அரசாங்கம் இந்த குதிரை பேரத்தில் யார் ஈடுபட்டார்களோ அவங்கள கட்டம் கட்டுங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல யாரெல்லாம் முறைகேடாக இருக்காங்களோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர். ஏன்னா உங்களுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க. நேற்று ஆதவ அமைச்சர் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி சிஎம் உயிரோடு இருக்கும் வரை அவர் தான் சிஎம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை தான். உதயநிதி அவர்களுக்கு அரசியல் பண்ண தெரில. இவ்வளவு கூட்டம் கூடி உங்களுக்கு ஒரு பெரிய விவசாயிகள் கூட்டத்தில் எந்த மாதிரி உரையாற்றி எந்த ரேஞ்சில் நீங்கள் போயிருக்கலாம். விவசாயிகளுடைய போராட்டமே போச்சு, அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க, ஏன்டா இவரை கூட்டணும், வேற ஒரு பெண் மேட்ராகி, இதெல்லாம் தேவையா? இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி அவங்க திரிஷா என்ன ஜனாதிபதியா பிரதமராங்கிறாங்க. ஜனாதிபதி பிரதமராக பெண் இருந்தால் தான் அவங்கள மதிப்பீங்களா, மற்றவங்களெல்லாம் மிதிப்பீங்களா போட்டு? ஏற்கனவே பெண்கள் ஓட்டு கிடைக்காது, இப்போ முடிச்சு விட்டாருன்னே சொல்லலாம். தேவையில்லாமல் சென்னையிலிருந்து போய் தஞ்சாவூரில் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ஓட்டை இழந்துட்டு வந்திருக்காரு. இவரெல்லாம் ஒரு தலைவர், இதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள். இப்பயும் சொல்கிறோம், நீங்கள் பெண்மையை மதிப்பதாக இருந்தால் உங்களுடைய பேச்சில் இதை நிறைவேற்றுங்கள். இப்போவும் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர், இன்றைக்கி நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். எதை சம்மந்தமாக பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்து உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய தரத்தை தீர்மானிக்கும். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம திருமா சீமான் 2 பேரையும் விட்டுட்டோம்னா சரியாக வராது, ஸ்பெஷல் ஐட்டம். அவர்கள் வந்து இந்த கைதை கண்டித்திருக்கிறார். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் சீமான் இது கருத்துரிமைக்கு எதிரானதுங்கிறாரு. இதுதான் கருத்துரிமைன்னு சீமான் நினைக்கிறார் பொழுது. இன்னொரு பக்கம் திருமாவளவன் கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்படி பண்ணிங்கன்னா, அதனால தான் டிவி கேட்காரங்க மட்டும் இல்லை, வெகுஜன மக்கள் கூட முதல்ல வந்து இந்த விசிக்காக வெளியே அனுப்புங்க. கூட்டணியிலே இருந்துக்குவாங்களாம், இப்படியும் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் வெகுஜன மக்கள் பேசக்கூடிய வார்த்தை. அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று தெரியவில்லை. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.